இறை கவ்விக்கொண்டு ஏறி போனாய் அப்படின்னு யூதாவை பத்தி 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். அதன்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அன்று மரித்து காவலுள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார்னு பேதுரு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அங்கே பிரசங்கம்னா என்னன்னா ஆல்டர் கால் கொடுக்கறது இல்லை. பிரசங்கத்துல நிறைய வகை இருக்கிறது. தெருவில் பண்றோமே அதுவும் ஒரு பிரசங்கம் தான். அது சுவிசேஷ பிரசங்கம். இப்போ நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பிரசங்கம் தான். ஆனால் அது பேர் வேத பாடம். இப்போ அதே நேரத்தில் இப்போ சக்ஸஸ் ஆயிருச்சு, இப்போ தேர்தலுக்கு எலெக்ஷனுக்கு பேசுறாங்கல்ல, இது ஓட்டு கேட்கறதுக்கான பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க மைக் பிடிச்சி பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே நேரத்தில் ஜெயிச்ச பிறகு ஒன்று பேசுவாங்கல்ல, அதுக்கு பேர் பிரச்சாரம் இல்லை, அது வெற்றி பிரசங்கம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி பிரசங்கத்துல நிறைய இருக்குது. இயேசு காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விக்டோரியஸ் சர்மன், அதாவது ஜெயிச்சதுக்கான பிரசங்கம். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், மேல் பாதாளத்தில் உள்ளவங்களே உங்களை மீட்டு கொண்டு நான் போக